மந்திரம் 99 கைலாயிருக்கும் கடங்காயுடன் கோலையில் மயிலாயிருக்கும் இமயசலத்தில் வந்துவித்த வெயிலாயிருக்கும் விசம்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயிருக்கும் அன்றிமமால் அளித்த கடற்குடலை. மந்திரம் 99 கைலாய் மலையில் இருக்கும் சிவனுக்கு இவன் இமமான் பார்வதி அம்மையின் தந்தை. அம்மையை சிவனுக்கு மனம் செய்து கொடுத்தார். அந்த அம்மை குழலை அணிந்தவள். அவள் கடம்பு வனத்தில் குயிலாக இருக்கிறார். இமயமலையில் மயிலாக இருக்கிறார். வனத்தின் சூரியனாக இருக்கிறார். தாமரையில் அன்னமாக இருக்கிறார். இதில் குயில் என்பது நாதம், மயில் என்பது விந்து எனப்படும். ஒளி சூரியனாக இருக்கிறார் என்பது அம்மையை ஒளிக்கும் இருப்பது, ஒளியாக இருப்பதையும் குறிக்கும், ஞானமாக இருப்பதையும் குறிக்கும். தாமரையில் அன்னமாக இருக்கிறார் என்பது அருளை குறிக்கும். இது ஒரு நான்கு. இந்த நூலில் 100வது மந்திரத்தில் உதிக்கின்ற என்ற தொடங்கிய சொல்லே நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே என்ற நினைவுகிறார். உதிக்கின்ற செங்கதிரே ஆகி இருக்கிறார் என்று சூரியனை சொன்னார். நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்ற என்ற உரையில் முடிக்கிறார். யோகி ஞானத்தில் முடிக்கிறார். நிறைவாக முற்கனி நிறைவாக ஒரு தீங்கு இல்லை என்று சொல்கிறார். நிறைவாக சொல்கிறார். தொழுவார் என்ற சொல்லுக்கு சரிய கிரிய யோகம் நிலையிலும் பின்னர் ஞான நிலையில் நின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடியனுக்கு வாழ்க்கை நன்றி. திருச்சிற்றம்பலம்.